ஜஸ்ட் ஆட்டோ ரிமைண்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஐடி வச்சு ஜஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த மெயில் ஐடியோட பர்ப்பஸ் வந்து 2 விஷயம். ஒண்ணு மெயில் பேக்கப்ஸும் இந்த OneDriveல தான் சேவ் பண்றோம். பிளஸ் இந்த டொமைன் அலர்ட் இமெயில் வந்து கிரியேட் பண்றதுக்கான ஃப்ளோவும் வந்து இதுல தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இதுல வந்து லிஸ்ட் வந்து 3 லிஸ்ட்டா கிரியேட் பண்ணிட்டு வந்தோனே டொமைன், அந்த டொமைன் பர்ச்சேஸ்ட் அக்கவுண்ட் அண்ட் எக்ஸ்பைரி டேட். ஸோ அதே மாதிரி எஸ்எஸ்எல் ஸோ இது வந்து ஹோஸ்டிங் அக்கவுண்ட் அண்ட் ஃபயர் வெப்சைட் ஃபயர்வாலோட எக்ஸ்பைரி டேட், ப்ராடக்ட் அண்ட் அதோட எக்ஸ்பைரி டேட். ஸோ இது மூணுமே இந்த 3 ஓகே. கேட்டகரியில நமக்கு அலர்ட் வரும் ஜி. ஒன்று வந்து டொமைன் எக்ஸ்பைரி ஆக போகுதுன்னா ஓகே. வரும். சர்டிஃபிகேட் எக்ஸ்பைரி ஆக போகுதுன்னா நமக்கு அலர்ட் வரும். அண்ட் ஹோஸ்டிங் அக்கவுண்ட் எக்ஸ்பைரி ஆக போகுதுன்னா நமக்கு அலர்ட் வரும். ஸோ இது மூணுத்துக்கும் அலர்ட் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ஒரு ஆட்டோமேஷன் வந்து பவர் ஆட்டோமேட். ஸோ பவர் ஆட்டோமேஷன்ல மை ஃப்ளோன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதுனா கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருக்கனால அந்த ஃப்ளோ மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே ஜி. இப்ப நம்ம சிஸ்டம்ல வந்து டாஸ்க் ஷெட்யூலர் இருக்குல்ல, ஆமா. தெரியுமா? ஸோ அதே மாதிரி ஒரு அல்காரிதமா ரன் பண்ற விஷயம் தான் இது. ஓகே. கம்பேரிங் உங்களுக்கு எந்த டூல் வச்சு நான் கம்பேர் பண்றதுன்னு யோசிச்சா சேம் லைக் இப்போ டாஸ்க் ஷெட்யூலருக்கு நீங்க ஒரு ஸ்கிரிப்டோ இல்ல ஒரு பவர் ஷெல்ல யூஸ் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி நீங்க ஒரு டாஸ்க்கை ரன் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இதுல வந்து மைக்ரோசாஃப்ட் கிளவுட்ல வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட்டை ஒன்று கிரியேட் பண்ணி அந்த லிஸ்ட்டை வந்து நீங்க ஆட்டோமேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்க பவர் ஆட்டோமேட் மூலியமா ஒரு ஃப்ளோ ஒன்று கிரியேட் பண்ணா அந்த ஃப்ளோ வந்து அது ரன் ஆகும். ஓகே. ஓகே. ஸோ வந்து ரீஅக்கரன்ஸ் இந்த ஃப்ளோ எப்பலாம் ரன் ஆகணும் அப்படிங்கிறது எவ்ரி மண்டே. ஓகே. எவ்ரி மண்டே நம்மளுக்கு ரன் ஆகி நம்மளுக்கு வந்து இமெயில் ஜென்ரேட் ஆகும். எங்க வந்து இந்த எனக்கு டேட்டா வந்து எந்த ஃப்ளோ வந்து நான் ரன் பண்ணணும் அப்படிங்கிற எந்த லிஸ்ட்டை ரன் பண்ணணுங்கிறது நான் அந்த லிஸ்ட்டோட லிங்க் வந்து நான் இங்க ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ அந்த இடத்துல லிஸ்ட்டை வந்து இது மண்டே எவ்ரி மண்டே ஒன்ஸ் இதை செக் பண்ணும். கண்டிஷன் வந்து ஃபில்டர் என்ன ஆறேன்னா எக்ஸ்பைரி டேட் காலம் வந்து லெஸ் தேன் இந்த டே. ஸோ இதுல வந்து ஆட் டேஸ்ல வந்து 20 டேஸ் 20 மென்ஷன் ஆயிருக்கும் உள்ள டேஸ்ல. யூடிசி டைம் ஜோன்ல 20 டேஸ் பிஃபோர் இருந்ததுன்னா எக்ஸ்பைரி டேட் எனக்கு அலர்ட் ஜென்ரேட் ஆகணும். இது மண்டே செக் பண்ணும். செக் பண்ணும்போது அந்த லிஸ்ட்ல 20 டேஸ் பிஃபோர் யூடிசி டைம் ஜோன் மூலமா 20 டேஸ் பிஃபோரா இருந்தா நமக்கு இமெயில் ஜென்ரேட் ஆகி நம்மளுக்கு வரும். ஸோ இமெயில் கான்செப்ட் எங்க அப்படின்னா கண்டிஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிஷன்ஸ்ல கீழே வந்து சென்ட் இமெயில் இருக்கும். ஸோ அதுல யாருக்கெல்லாம் இமெயில் சென்ட் பண்ணணும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் மீட் ஆச்சு அப்படின்னா இவங்களுக்கு நோனா விட்டுரு, எஸ்னா இமெயில் சென்ட் பண்ணிடு. ஓகே. ஸோ அந்த கான்செப்ட்ல தான் இது ரன் ஆகுது. ஸோ இனிமே வந்து உங்களுக்கும் இமெயில் ஜென்ரேட் ஆகணுங்கிறதுனால உங்க இமெயில் ஐடியா நான் ஆட் பண்றேன். ஸோ இது வந்து டொமைனோட லிஸ்ட் இது. ஸோ அதே மாதிரி அங்க காமிச்ச உங்களுக்கு மூணுத்துக்குமே ஸோ இந்த டூல் மூலியமா தான் உங்களுக்கு ரன் ஆகுது.
வேணும். ஓகே. கான்செப்ட் என்ன புரிஞ்சுது. ஆனா அந்த ஷீட் தான் மெயின். நீங்க ம். அதுல சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இங்க தான் ஆகும். இது ரன் ஆகும். ம். இது ஜஸ்ட் ஒரு டாஸ்க் ஷெட்யூலர் மாதிரி. கீப் ஆன் இந்த கண்டிஷன்ஸ்க்கு அது ரன் பண்ண ஆரம்பிக்கும். அங்க என்ன டேட் இருக்கோ அத வச்சு இது ரன் பண்ணும். நீங்க உங்களுக்கு ப்ராடக்ட் இப்ப புதுசா டொமைன் வாங்குறோம் அப்டின்னா, நீங்க இங்க ஆட் பண்ணிக்கிட்டா போதும். ஜஸ்ட் ம். ஆட் நியூ ஐட்டம் குடுத்து, அந்த ம். டொமைன் நேமு, அந்த டொமைன் பர்ச்சேஸ்ட் அக்கவுண்ட் அண்ட் எக்ஸ்பைரி டேட். நீங்க வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா, நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆட் காலம்ல போட்டு. ம். ஓகே. அடிஷனல் நம்ம அத வச்சு தேவைப்படுது. நீங்க ஃபியூச்சர்ல வந்து அத வச்சு நீங்க ஃபில்டர் பண்ணி இமெயில் பண்ணணும்னா, இங்க நீங்க ம். வந்து ஃபில்டர் அரேல வந்து நீங்க சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணணும். ஓகே. அண்ட் இப்ப இருக்க வந்து GoDaddy அண்ட் ஹோஸ்டிங் 2மே வந்து SSL வந்து ஃப்ரீயாவே குடுத்துர்றாங்க ஜி. ம். சொல்றேன். சரி ஓகே. ஓகே. கையோட இப்ப GoDaddy முடிச்சிடலாம். ஒரு நிமிஷம். இன்னொரு 2த்துல மாத்தியாச்சு. இன்னொரு ஃப்ளோல மட்டும் மெயில் ஐடி ஆட் பண்ணிடலாம். ம். ம். ஸோ இது டாஸ்க் வைஸ் பார்த்தீங்கன்னா, உங்க டொமைன் ரெனியூவல் இப்ப நம்ம பண்ணது. அண்ட் டொமைன் ஹோஸ்டிங் அதே மாரி இமெயில் வரும். சேம் ம். அதுவும் 2மே சேம் தான். கார்ட்ல ஆட் பண்ணுவீங்க, டிஸ்கவுண்ட் கேட்பீங்க, அண்ட் ரெனியூவல் பண்ணுவீங்க. மித்தபடி வேற எந்த ப்ரொசீஜர் சேஞ்ச் இல்ல. SSL மட்டும் ம். என்ன வரும் அப்டின்னா, நீங்க சர்டிஃபிகேட் இது ஜெனரேட் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணீங்க. இப்போ ஆல்ரெடி இருக்கிறது வந்து ஆட்டோ SSL ஜெனரேட் ஆயிரும். சப்போஸ் ம். ஆகல அப்டின்னா, அந்த டைம்ல நான் என்ன பண்ணணுங்கிறது நான் சொல்றேன். ஸோ அத எப்படி ம். செக் பண்ணணும் அப்டின்னா, இந்த எக்ஸ்பைரி டேட் இங்க போட்டிருப்போம். ஜஸ்ட் இந்த Google சர்டிஃபிகேட் செக்கர்ன்னு ஒரு லிங்க் இருக்கு. ஸோ இதுல டொமைன் நேம் போட்டுட்டு ஸ்கேன் மை சைட்ன்னு குடுத்தீங்கன்னா, ம். சர்டிஃபிகேட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அதுல காமிச்சிரும். ஸோ சர்டிஃபிகேட் இருக்கு. சர்டிஃபிகேட் எக்ஸ்பைரி இன் 88 டேஸ். ஸோ ம். ஓகே. இது 88 டேஸ் ஃப்ரம் டுடேன்னு போட்டுட்டு, January 26 இத வந்து அந்த லிஸ்ட்ல வந்து நீங்க அப்டேட் பண்ணிடணும். அப்டேட் பண்ணிக்கணும். ஓகே. 10 January 26. ஸோ இது வந்து சர்டிஃபிகேட் இந்த இடத்துல வந்து சப்போஸ் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அது சர்டிஃபிகேட்டே வரல அப்டின்னா, நம்ம GoDaddy சப்போர்ட்ட போய் ரீச் பண்ணணும். ம். எதுல ஹோஸ்ட் பண்ணியிருக்கோமோ. ஸோ அந்த டொமைன் ஃபர்ஸ்ட் அதுக்கான டாக்குமெண்ட் டீட்டெயில் ஷீட் இருக்கு. ம். ஸோ அந்த டொமைன் எந்த அக்கவுண்ட்ல இருக்கு, அண்ட் அதோட ஐபி என்ன, அது எந்த அக்கவுண்ட்ல ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாத்துக்குமே ஷீட் இருக்கு.
ஸோ இத நீங்க செக் பண்ணிட்டு, எந்த ஹோஸ்டிங்ல தான் எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் வந்து தர முடியும். ஸோ எதுல ஹோஸ்ட் பண்ணியிருக்கோ அந்த டொமைன், அங்க போயிட்டு தான் நீங்க வந்து சர்டிஃபிகேட்ட வச்சு கேட்கணும், சப்போர்ட்ல போயிட்டு. ஓகே. Okay, 80 days. ஸோ 47 days கழிச்சு இது ரெனியூ ஆனதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். ம். சப்போஸ் வந்து நம்ம சர்டிஃபிகேட் ஜெனரேட் ஆகல அப்படின்னா சீப்பண்ணா நீங்க ஆக்சஸ் பண்ணிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? பண்ணிருக்கேன்னு சொன்னீங்களா? புரியல. GoDaddy கண்ட்ரோல் பேனல் ஆக்சஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னீங்களா ஒரு வாட்டி? இல்ல ஜி, ஆக்சுவலா ஒரு பிளான் கவுன்சில் அக்சஸ் பண்ணுவாரு. பார்த்துருக்கேன் இந்த மாதிரி. ஆனா AWS ஓடது ஆக்சஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா? அது பண்ணிருக்கேன். ஸோ GoDaddy அக்கௌண்ட் அந்த எந்த ஹோஸ்டிங் SSL சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகல அப்படின்னா எந்த அக்கௌண்ட்ல இருக்கு, ஹோஸ்டிங் அக்கௌண்ட்ல இருக்குன்னு பார்த்துட்டு அந்த அக்கௌண்ட் லாகின் பண்ணிட்டு இதுல ஹோஸ்டிங் அண்ட் வேர்ட் ப்ரெஸ்ன்னு போகணும். ஓகே. அதுல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதுல வந்து சி பேனல்னு கொடுக்கணும். சி பேனல். இதுதான் வந்து SSL செக்கர்னு SSL SSL ஸ்டேட்டஸ் ஒன்று அண்ட் SSL ஒன்று.
ஸோ இதுல வந்து உங்களுக்கு எந்த டொமைன் இப்போ ஆல் டைம் எக்ஸாம்பிள் இந்த டொமைன் உங்களுக்கு எஸ்எஸ்எல் இது பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஆல் டைம் டிரான்ஸ்லேட்னு சொல்லிட்டு ஆல் டைம் டிரான்ஸ்லேட்னு சொல்லி எந்த டொமைன் அந்த டொமைனை டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் இது எல்லாத்தையும் டிக்னா கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு எக்ஸ்க்ளூட் கொடுத்துட்டு அது மாதிரி இன்க்ளூடுன்னு கொடுங்க. கொடுத்துட்டு ரன் ஆட்டோ எஸ்எஸ்எல்னு கொடுங்க. இதே ஃபிக்ஸ் பண்ணிடும். இது ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னா நீங்க சாட்டை போய் ரீச் பண்ணுவாங்க. எல்லாத்துக்குமே எஸ்எஸ்எல் இதாகாது. எஸ்டிடிபி அண்ட் எஸ்டிடிபிஎஸ் மட்டும்தான் வரும். மித்தபடி எல்லாத்தையும் நம்ம வச்சிடல அப்படிங்கிறதுனால மித்ததுலாம் இந்த டொமைன் கொடுத்தீங்கன்னா அந்த டொமைன் இந்த மாதிரி 11 இது காட்டும். ஸோ அதுல மேஜரா வந்து www இல்லாம இருக்கும் அண்ட் www இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்குமே தான் ஆட்டோ எஸ்எஸ்எல் வந்து ஜென்ரேட் ஆகும். சுகன் அன்னைக்கு ஆச்சும் பிரசாந்த் கிட்ட கேட்டுட்டு ஒயிட் டிரான்ஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல சுகன், சுகன் ஸோ இதை ஆக்சஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்துச்சு. இதோட ஃபைல் மேனேஜர்னா இந்த சர்வரோட ஃபைல் மேனேஜர் எல்லாமே இதுல தான் இருக்கும். ஸோ இந்த பப்ளிக் HTML இங்க ரூட் எடுத்துட்டு இருக்கோம். நீங்க சப்போஸ் இதை டிராக் பண்ணி தெரியாம இதுக்குள்ள போட்டீங்கனாலோ எந்த அக்கரன்ஸ்னா சைட் லோட் ஆகாது. சைட் லோட் ஆகும். ஓகே, சைட்டே லோட் ஆகாது. அதனால இந்த cPanel அட்மின்ல மட்டும் கொஞ்சம் பார்த்து ஆக்சஸ் பண்ணுங்க. சுகன் சரி, அடுத்த டாஸ்க் ராஜா காலர் இல்ல ஓகே சார். ஒயிட் இப்போ அன்னைக்கு வந்து ஆக்சுவலா ஹோஸ்டிங் டெமோ ஏதாவது ஒன்று அப் பண்ணி காட்டலாமா, ஏதாவது சைட்டு மாற்றி அப்லோட் பண்ணி காட்டலாமான்னு கேட்டீங்க. அன்னைக்கு வந்து ஒயிட் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்கன்னு பிரசாந்த். ஸோ ஒயிட் டிரான்ஸ்கிரிப்ஷனே இப்போ கூட சேஞ்ச் பண்ணிக்கலாங்க சார். எஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஸோ உங்களுக்கு ஓகேங்க இல்லையாப்பா? தெரியலையா? டீம்ஸ்ல ஆன்லைன் காமிச்சாதான் கால் பண்ண எடுக்கல. ஆன்லைன் தான் இருக்கா? இருக்காளா? சரி, ஓகே ஓகே. ஓகே ராஜா, நான் அவகிட்ட பேசிட்டு வரேன். சரி சார். இப்போ வந்து ஒரு சர்வர் ஒரு டொமைன் ஹோஸ்ட் பண்ண போறோம்னா 2 விஷயம் தேவைச்சு. ஒன்னு அந்த சர்வரோட ஃபைல்ஸ், இன்னொன்னு வந்து அதோட SQL டேட்டாபேஸ். ஸோ சில டொமைன் வந்து டேட்டாபேஸ்ல இருந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க. பட் இங்க வந்து எல்லாமே வந்து PHP ஃபைல் மூலமா தான் சைட்டை வந்து லோட் பண்றாங்க.
எஸ்கியூஎல் வந்து டேட்டாபேஸ் எதுக்குன்னா பிளாக்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும். இப்போ எல்லா சைட்டுக்குமே பிளாக்னு ஒரு பேஜ் இருக்கும். அந்த பிளாகோட கண்டென்ட்டுக்கு மட்டும்தான் எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் வந்து இங்க யூஸ் பண்றாங்க. ஓகே. ஸோ ஒரு சர்வர் லோட் பண்ண நமக்கு வந்து 2 விஷயம் ஃபர்ஸ்ட் தேவை. ஒன்னு வந்து எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் அண்ட் வந்து இன்னொன்று வந்து டொமைனோட ஃபைல். அந்த 2 ஃபைல் மட்டும் நம்மகிட்ட இருக்கான்னு மேக் ஷூர் பண்ணிக்கோங்க. இருக்கு அப்படின்னா எந்த சர்வர்ல ஹோஸ்ட் பண்ணுமோ அதை வந்து லாகின் பண்ணிக்கணும். அண்ட் அதோட டிஎன்எஸ் இப்போ ஃபைல் டிரான்ஸ்கிரிப்ஷன் எடுத்தீங்கன்னா இதை நம்ம வந்து இந்த சர்வர் தான் நம்ம ஹோஸ்ட் பண்ண போறோம் இப்போ. ஸோ அந்த சர்வர் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. cPanel அட்மின்குள்ள போய் வச்சுக்கோங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா அந்த டொமைன் பர்ச்சேஸ் பண்ண அக்கௌண்ட்டையும் லாகின் பண்ணி வச்சுக்கணும். ஜி உங்களுக்கு ஐடியா இல்லைங்கிறதுனால ஏதாவது டவுட் இருந்தா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நான் கேக்குறேன் ஜி. அண்ட் தென் ஸோ இதை எஸ்ஓபி பண்ணும்போது வீடியோ எல்லாம் ஒரு வாட்டி ரீஆகின் பண்ணுங்க. பண்ணிட்டு எஸ்ஓபி கிரியேட் பண்ணுங்க இன்னில இருந்து. அப்பதான் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லாம. ஓகே ஜி. டிரான்ஸ்கிரிப்ஷன் அது எந்த அக்கௌண்ட்ல இருக்கு? வந்து 981. ஸோ அந்த டொமைன் பர்ச்சேஸ் பண்ண அக்கௌண்ட்டை இப்போ லாகின் பண்ணியிருக்கோம். வேற ஒரு இடத்துல டொமைன் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம், வேற ஒரு சர்வர்ல ஹோஸ்ட் பண்ணியிருப்போம் ஜி. நான் ரெண்டுமே GoDaddyக்குள்ள தான் இருக்கும். பட் ரெண்டு கான்செப்ட் என்னன்னா டொமைன் நம்ம எங்க வேணா வாங்கலாம், ஹோஸ்டும் நீங்க எங்க வேணா பண்ணலாம். ஆனா ரெண்டும் லிங்க் பண்ணிருக்குதாங்கிறது தான் டிஎன்எஸ் வச்சு பண்ணுவோம். எங்கடா இருக்கு?
58358 ஸோ இதில் ஒயிட் டிரான்ஸ்கிரிப்ஷன் இந்த டொமைன் தான் இப்போதைக்கு நம்ம லைவ் கொண்டு போவோம். சரி அப்பன போகிறோம் சரி. ஸோ இந்த டொமைனோட டிஎன்எஸ் வந்து எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இங்கே நம்மளால டிஎன்எஸ் ரெக்கார்டு ஆட் பண்ண முடியல. ஏன் ஆட் பண்ண முடியலங்கிறது நேம் சர்வர். நேம் சர்வர்னா இந்த டிஎன்எஸ் வந்து கண்ட்ரோல் யார்கிட்ட கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது நேம் சர்வரில் பார்த்தா தெரியும். ஸோ நேம் சர்வர் வந்து க்ளவுட்ஃப்ளேரில் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து சில நேரத்தில் வந்து கோடாடினே இருக்கும். ஸோ கோடாடி இருக்குன்னா அந்த டொமைனோட டிஎன்எஸ் கண்ட்ரோல் ரெக்கார்ட்ஸ் வந்து கோடாடி மெயின்டைன் பண்றாங்கன்னு அர்த்தம். இந்த நேம் சர்வர்ல ஏடபிள்யூஎஸ்ன்னு இருந்தா ஏடபிள்யூஎஸ் கிட்ட தான் டிஎன்எஸ் கண்ட்ரோல் இருக்கு. அந்த டிஎன்எஸ் ரெக்கார்டு யாருக்கிட்ட இருக்குங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து நேம் சர்வர்ல இருக்கும். அந்த நேம் சர்வர் இருக்கவங்க கிட்ட தான் டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுல க்ளவுட்ஃப்ளேர்ன்னு இருக்கனால நம்ம க்ளவுட்ஃப்ளேரோட டேஷ்போர்டை லாகின் பண்ணிட்டு க்ளவுட்ஃப்ளேர் எதுக்கு யூஸ் பண்றோம், என்ன பர்பஸ் அப்படின்னா ஆப்டிமைசேஷன் வந்து ஃப்ரீயா பண்ணலாம். இப்போ ஒரு சைட்டை வந்து கேட்சி கொண்டு போய் ஒரு ஸ்பீடா லோட் பண்ண இருக்கிறதாகட்டும், நிறைய விஷயம் இருக்கு. ஸோ இதுலயே வந்து வேஃபும் ஃபயர்வால் மாதிரி ஆக்ட் ஆகும், க்ளவுட்ஃப்ளேர் வந்து ஃபயர்வால் மாதிரி ஆக்ட் ஆகும். இப்போ சில வெப்சைட்லலாம் நீங்க போனீங்கன்னா உள்ள வந்து க்ளவுட்ஃப்ளேர் வெரிஃபிகேஷன் வரும். மேபி நார்மல் வெப்சைட்ல நீங்க பார்த்துருந்தா சான்சஸ் இருக்கு. ஸோ அதை வெரிஃபை பண்ணியாதான் உள்ள போக முடியும். அது வந்து அந்த டைம்லலாம் வந்து அட்டாக்ஸ் வந்துட்டு இருந்தா அவங்க வந்து அந்த வெரிஃபிகேஷன் வைப்பாங்க. ஸோ நம்மளும் நம்ம சைட்டுக்கு வேணும்னா, ஏன்னா அது வந்து பாட்டை வந்து தடுக்கும். ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம சைட்டை வந்து பாட் ஏதாவது இது பண்ணுது அப்படின்னா அந்த மாதிரி வெரிஃபிகேஷன் வரும்போது பாட் வந்து பண்ண முடியாது. ஸோ இந்த பர்பஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம க்ளவுட்ஃப்ளேர் வந்து யூஸ் பண்றோம். ஸோ இதில் ஒயிட் டிரான்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். நீங்க சப்போஸ் புதுசா ஏதாவது சைட் ஆட் பண்ண போறீங்கன்னா, இதுல ஆட் பண்ண சொன்னி அங்க நேம் சர்வர் வந்து மாத்த சொல்லும். இப்ப நீங்க அவங்க க்ளவுட்ஃப்ளேர் நேம் சர்வர் பார்த்தீங்கல்ல, அத வந்து அந்த டொமைனோட நேம் சர்வர்ல சேஞ்ச் பண்ண சொல்லும். இப்ப நீங்க வேற யார்ட்டயாவது டொமைன் வாங்கியிருக்கீங்கன்னா, அவங்களோட நேம் சர்வர் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். நீங்க மாத்துனீங்கன்னா தான் அந்த டிஎன்எஸ் கண்ட்ரோல் வந்து இன்னொரு வெண்டார் கிட்ட போகும். ஸோ இதுல வந்து டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ் போயிட்டு ஸோ இப்போ வந்து இந்த ஒயிட் டிரான்ஸ்கிரிப்ஷன்ங்கிறது இந்த ஐபில இருந்து ஹோஸ்ட் ஆயிட்டு இருக்கு. கரண்ட்லி இந்த ஐபியோட ஹோஸ்டிங் யாரு அப்படின்னு பார்த்தா ஸோ இந்த சர்வர்ல இருந்து லோட் ஆயிட்டு இருக்கு. நம்ம இந்த சர்வர்ல இருந்து இந்த சர்வருக்கு வந்து நம்ம அந்த ஃபயர் டொமைனை மாத்துறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சர்வருக்கு நம்ம மாத்துறதுக்கு முன்னாடி இங்க ஃபைல் எல்லாமே இருக்கணும். இருந்தாதான் சைட் வந்து லோட் ஆகும். ஸோ இப்போதைக்கு அப்லோட் போயிட்டு இருக்கட்டும். நம்ம சைட்லாம் டேட்டாபேஸ் எல்லாமே போட்டதுக்கு அப்புறம் சைட் வந்து இங்க மாத்தணும். இந்த ப்ராக்ஸி சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா? ஸோ இது எதுக்காக அப்படின்னா நம்ம சர்வரோட ஐபி வந்து டைரக்டா காட்டாது. இப்போ யாராவது ஆக்ட் பண்ண வராங்க அப்படின்னா அந்த சர்வர் ஐபியை வந்து நம்ம மறைக்கணும். ஏன்னா டைரக்டா பெச் பண்ணி எடுத்துடக்கூடாது டேட்டாவை அப்படிங்கிறதுக்காக இந்த கிளவுட் சிம்பிள் வந்து இருக்கும். அது எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா இந்த நார்மலா நம்ம ஹோஸ்ட் நம்ம வந்து ஹூ இஸ் திஸ் அந்த மாதிரி போட்டாலாம் வரும். வாட் இஸ் மை ஐபி அந்த மாதிரி சொல்றீங்களா? ஆமா. ஒண்ணுதான் பேச நிறைய பேர் சொல்லுங்க. இது வச்சுக்கலாம்.
வாட் இஸ் NS lookup? ம் என்ன சூப்பர் கொஞ்சம் வெப்சைட் போட்டால் அந்த ஐபி வரும். ஸோ NS lookup போட்டா நம்மளுக்கு இப்போ 2 ஐபி வருதுல்ல. ஆனா நம்ம சர்வரோட ஐபி இது கிடையாது. சர்வரோட ஐபி 199 முடியும். ஸோ இது ஏன் காட்டல அப்படின்னா அந்த ப்ராக்ஸி பண்ணிருக்கனால தான். இப்போ இந்த ப்ராக்ஸி வந்து நீங்க ஆஃப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா சர்வர் ஐபி காட்டிடும். clear ஆகுது. ஸோ சர்வர் ஐபி வந்து காமிச்சிரும். இதை டேரக்டா காமிக்க கூடாதுங்கிற ஒரே பர்பஸ்க்காக தான் அந்த கிளவுட் இது யூஸ் பண்றோம். நம்ம வேப் போட்டிருக்க சைட்டுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்க வந்து டிஎன்எஸ் ஓப்பன்ல இருக்கும் காமிக்கிற மாதிரி. பட் வேப் ஃபயர்வால்ல வந்து அதை ப்ராக்ஸி பண்ணி வச்சிருப்போம். ஓகே சைட்டுக்கு இல்லாம இருக்கும். நீங்க ஏன் இல்லாம இருக்குன்னு யோசிப்பீங்கல்ல, அதுக்காக சொல்றேன். அசிஸ்டன்ட் வைக்கி இதுக்கு வந்து ஃபயர்வால் நம்ம போட்டிருக்கோம். இந்த டொமைனுக்கு ஃபயர்வால் போட்டிருக்கோம். ஸோ ஃபயர்வால் போட்டதுனால நம்ம இங்க ப்ராக்ஸி பண்ணல. பட் இதுதான் அதோட சர்வர் ஐபி. ஆனா இந்த சர்வர் ஐபி உங்களுக்கு காமிக்காது. சரி இது சர்வர் ஐபி இல்ல. ஓகே சாரி. அதோட சர்வரோட ஐபி என்னன்னா சர்வர் ஐபி வந்து ஹோஸ்டிங் ஐபி 50.62.148.31. இந்த சர்வர்ல தான் இது ஹோஸ்ட் பண்ணிருக்கு. இதை எப்படி நம்ம ப்ராக்ஸி பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வர்ல போயிட்டு ஸோ இது வந்து வேஃப் வந்து 10 மேஜர் சைட்டுக்கு மட்டும் போட்டிருக்கோம் ஜி. ஓகேங்களா. இப்போ நான் காமிச்ச உங்க சைட் வந்து அசிஸ்டன்ட் வை. இதில் நீங்கள் ஃபயர்வால் கிளிக் பண்ணீங்க, டெக்மார்க்கர் கிளிக் பண்ணீங்கன்னா அதோட ஃபயர்வால் கான்ஃபிகரேஷன் ஓப்பன் ஆகும். enabled. ஸோ இங்க வந்து இந்த ஃபயர்வால் ஐபி இருக்குல்ல, இந்த ஃபயர்வாலோட ஐபி தான் இந்த 15. ஹோஸ்டிங் பண்ணியிருக்க ஐபி சர்வர் வந்து இது 31. ஸோ லூக்கப் போடுறோம் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் ஃபயர்வால் ஐபியை தான் காட்டும் தவிர ஹோஸ்டிங் ஐபி காட்டாது. அங்க ப்ராக்ஸி பண்ணி ஐபி மாத்தி காட்டுது. இங்க வந்து ஹோஸ்டிங் ஐபியை காட்டாம நம்ம ஃபயர்வால் ஐபியை காட்டுறோம். ஓகே ஸோ இது ஃபயர்வால் ஐபியை ரீச் பண்ணி இந்த ஃபயர்வால் தாண்டி தான் ஹோஸ்டிங் ஐபியை வந்து ரீச் பண்ணும். ரீச் பண்ணுங்க. ஸோ டிஎன்எஸ் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது இங்க இதுக்கு தான் யூஸ் பண்றோம்.
ஸோ இந்த டொமைனை கிரியேட் பண்ணுறதுக்கு முதல்ல cPanel ஓப்பன் பண்ணிட்டு cPanelல டொமைன் சொல்லிட்டு முதல்ல டொமைனை கிரியேட் பண்ணும், அப்பதான் ஃபோல்டர் கிரியேட் ஆகும். ம். ஸோ வந்து டொமைன்ல போயிட்டு கிரியேட் a டொமைன் ம். அந்த டொமைன் நேமை கொடுக்கணும். பப்ளிக் HTML கூட தான் அந்த ஃபோல்டர் கிரியேட் ஆகுதான்னு மேக் ஷூர் பண்ணிக்கணும். மித்தபடி வேற ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் சப்மிட் அண்ட் கிரியேட்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டொமைன் டிஎன்எஸ் மேப் பண்ணா அந்த டிஎம்எஸ் இப்போ ஒரு வெப்சைட் என்டர் பண்றீங்க அப்படின்னா அது டிஎன்எஸ் செக் பண்ணும், நேம் சர்வர் செக் ம். பண்ணும், நேம் சர்வர் டிஎன்எஸ் காட்டும். டிஎன்எஸ் வந்து அந்த ஹோஸ்டிங் சர்வர்ல இருக்க டொமைன் லிஸ்ட் செக் பண்ணும். அந்த டொமைன் அவைலபிலிட்டி அங்கே இருக்கு அப்படின்னா டொமைன்கோட பாத்தை செக் பண்ணும். ம். இந்த டாக்குமெண்ட் ரூட்னு இருக்குல்ல, இதுதான் அதோட பாத்து. இந்த பாத்துல ஓகே. ஃபைல் இருக்கான்னு போய் தேடும். ஸோ அதில் ஃபைல் இருந்தால் ஓகே. மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் லோட் ஆகும். இதுதான் பேசிக், வெப்சைட் எப்படி லோட் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனோட பேசிக் வந்து இவ்வளோதான். ஸோ இப்போ அந்த பாத்தில் வந்து எந்த ஃபைலும் இல்லை. ஸோ ம். இப்போ இங்கே வந்து நீங்கள் ஜஸ்ட் அப்லோட்னு கொடுத்து அந்த ஜிப் ஃபைல் இருக்குல்ல, ஆமா. ஸோ அதை வந்து அப்லோட் I பண்ணுங்க. mean, Raja, just for your information. ஓகே சார். ஸோ இதை வந்து அப்லோட் பண்ணுங்க. ம். ஸோ டொமைன் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற கான்செப்ட் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணல, அதை மட்டும் சொல்லுங்க ஜி. ஃபர்ஸ்ட் ஒரு டொமைன் என்ட்ரு கொடுக்குறீங்க ஒரு ப்ரௌசர்ல அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் எங்க போய் ரீச் ஆகும்? டொமைன் ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது டிஎன்எஸ் ஃபர்ஸ்ட் நேம் சர்வர், ஃபர்ஸ்ட் நேம் சர்வர், அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா டிஎன்எஸ், டிஎன்எஸ் டிஎன்எஸ் அதுக்கப்புறமேட்டு வந்து ம், அதுக்கப்புறம் இது ஃபயர்வாலஜி. ஃபயர்வால் கொடுத்துருந்தோம்னா ஃபயர்வால் கொடுக்கல அப்படின்னா அதுக்கு அடுத்தது அந்த டிஎன்எஸ் வந்து ஹோஸ்டிங் சர்வர். ஹோஸ்டிங் சர்வருக்கு. ஸோ ஹோஸ்டிங் சர்வர்ல எங்க ஃபர்ஸ்ட் தேடும்? ஹோஸ்டிங் சர்வர்ல ஐபி, ஜி டிஎன்எஸ்ல வந்து ஐபி தேடும். சாரி, ஹோஸ்டிங் சர்வர்ல வெப்சைட் அட்ரஸ், டொமைன் லிஸ்ட், டொமைன் லிஸ்ட். டொமைன் லிஸ்ட்டுக்கு அப்புறமா டாக்குமெண்ட் ரூட். டாக்குமெண்ட் ரூட் அது எந்த இடத்துல இருக்கு? டாக்குமெண்ட் ரூட் ஆமா, சர்வர்ல எந்த லொகேஷன்ல இருக்கு எந்த அப்படிங்கிறது folders? டாக்குமெண்ட் ரூட். ஸோ அந்த ரூட்ல ஃபைல் இருந்தால் தான் லோட் ஆகும். இதை நீங்க ஜஸ்ட் நோட் டவுன் கூட பண்ணுங்க. நோட் டவுன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அப்லோட் ஆகி முடிந்து விட்டது. க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுங்க.
ம். எதுவும் சேஞ்சஸ் பண்ணிடாதீங்க. டைரக்ட்டா அந்த ஃபோல்டருக்குள்ளே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. நீங்க வெளியில இருக்க நேம வந்து டைரக்ட்டா நம்ம அங்க ரிமூவ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைல் எங்க போய் உட்கார்ந்திருக்குன்னே தெரியாது. உட்கார்ந்திருக்கு ம். மீன்ஸ் ஓகே. வெளியில வந்து நெறைய ஃபைல்ஸ் இருக்கும். இந்த சர்வரோட ம். ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே. ஸோ இந்த ஃபைலோட போய் மெர்ஜ் ஆகி உட்காந்துரும். ஸோ ம். எப்பயுமே வந்து இன்சைடே பண்ணுங்க. இன்சைட் ம். பண்ணிட்டு என்ன பண்றீங்க அப்டின்னா, ஜஸ்ட் இந்த செலக்ட் ஆல் குடுத்துட்டு மூவ் பண்ணிருங்க வெளியில. ஓகே. 3 குடுத்துட்டு இந்த வெளியில இருக்க இந்த ஃபோல்டர் நேம் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு ஸோ இந்த ஃபைல் எல்லாமே வந்து இங்க மூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஃபைல் வந்து ஓகே. வந்துடுச்சு. ம். ஒரு சைட் லோட் ஆவதுக்கான PHP ஃபைல வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் இப்ப. ஸோ அடுத்தது ஓகே. SQL டேட்டாபேஸ அப்டேட் பண்ணணும். ம். ஸோ SQL டேட்டாபேஸோட கான்ஃபிகரேஷன் எங்க இருக்கும் அப்டின்னா, இந்த பிளாக்ங்கிற ஃபோல்டருக்குள்ள WP ம். கான்ஃபிக்ன்னு சொல்லிட்டு ஃபைல் இருக்கும். WP கான்ஃபிக். நோட் பண்ண டைம் வேணா ஜஸ்ட் என்ன ஹோல்ட் பண்ணுங்க. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. பட் மிஸ் பண்ணிடாதீங்க எதுவும் நோட் பண்ண. நோட் பண்ணிக்கிறேன். கம்யூனிகேட். ஸோ இதுல வந்து இந்த ஃபைல வந்து ஃபர்ஸ்ட் வியூ பண்ணுங்க. ஓகே. ஸோ இதுல வந்து டிபி நேமு, டிபி யூசர் அண்ட் டிபியோட பாஸ்வேர்ட் அண்ட் டிபியோட ஹோஸ்ட். ஸோ இது எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ஃபைல் நேம்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டிபி நேம் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே. இது கான்செப்ட் என்னன்னா, நீங்க SQL டேட்டாபேஸ் என்ன நேம்ல வேணா கிரியேட் பண்ணுங்க. அந்த நேம் தான் இங்க கான்ஃபிக் ஃபைல்ல இருக்கணும். இல்ல இந்த ம். கான்ஃபிக் ஃபைல்ல என்ன நேம்ல இருக்கோ, அந்த ஃபைல் நேம்ல டிபிய கிரியேட் பண்ணுங்க. 2மே DB கிரியேட் சேமா இருந்தா தான் டிபி ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ அது எங்க போய் பண்ணோம்னா, இந்த கண்ட்ரோல் பேனல்ல PHP my admin SQL டேட்டாபேஸ் PHP my admin. ம். ஸோ இதுல வந்து டேட்டாபேஸோட நேம் பாத்தீங்களா? அது வந்து கிரியேட் டேட்டாபேஸ்ன்னு கொடுங்க. ஓகே. கொடுத்துட்டு டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்துக்கும் யூசர்ஸ் இருக்க மாதிரி இந்த டேட்டாபேஸ்க்கு யூசர்ஸ் வேணும். ம். ஸோ இதுல என்ன பார்த்துக்கணும். ஸோ மேல வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட். பாஸ்வேர்ட் ஸ்ட்ரென்த் மஸ்ட் பி ஆக்சுவலி 80 அண்ட் 78 தான் காட்டுது. ஸோ நான் பாஸ்வேர்டில் வந்து சின்ன ஒரு நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபைலை வந்து எடிட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எப்பயும் எந்த ஃபைலையும் நீட் இல்லாமல் எடிட் ஆப்ஷனில் ஓப்பன் பண்ணாதீங்க. ஏன்னா ஏதாவது சேஞ்சஸ் ம். பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் வரும். ஸோ எப்பயும் வியூ ஆப்ஷன்லேயே ஓகே. ஓப்பன் பண்ணிக்கோங்க. ம். ஜஸ்ட் ஒரு லெட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஸ்கோர் வரலங்கிறதுனால நான் ஒரே ஒரு லெட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த ம். ஃபைலில் என்ன பாஸ்வேர்டு இருக்கோ அதே பாஸ்வேர்டை உங்களுக்கு கொடுத்தணும். ஓகே. கிரியேட் யூசர் மறுபடியும் அந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த டிபியும் யூசரையும் ஜாயின் பண்ணணும்.
ம். இந்த யூசரை இந்த டேட்டா பேஸ்ல ஆட் பண்ணு அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ வந்து ஓகே. ஆடுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ரெண்டும் வந்து மர்ஜ் ஆயிடும். ஸோ ப்ரிவிலேஜ் வந்து எல்லா ப்ரிவிலேஜும் கொடுத்துருங்க. ம். ஸோ இங்க வந்து அந்த டிபில இப்போ யூசர் வந்து மேப் ஆயிட்டாரு. ம். ஸோ அண்ட் தென் அந்த டிபிக்கு ஃபைல் அப்லோட் பண்ணணும். ஸோ டிபி வந்து பிஹெச்பி மைஅட்மின் பேஜுக்குள்ள போனீங்கன்னா அந்த டிபி காட்டும். ஓகே. ஸோ அந்த டிபியை கிளிக் பண்ணிட்டு இம்போர்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ம். ஃபைல தான் சூஸ் பண்ண போறோம். ஸோ இதுதான் வந்து அந்த டிபியோட ஃபைலு. ஓகே. ஸோ இதை வந்து இம்போர்ட் பண்ணணும். லோட் ஆகுதுன்னு அவசரப்பட்டு எதுவும் ரீஃப்ரெஷ்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம ஓகே. கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ரன் ஆகும். ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. ஓகே. இம்போர்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபினிஷ்ட் அண்ட் குவாரி வந்து அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ டிபியோட ஃபைல்ஸும் அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சைட் லோட் ஆகுது. ஸோ இப்போ வந்து நீங்க டிஎன்எஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். சர்வரை வந்து மாற்றணும். ஓகே. இந்த சர்வரோட ஐபி இந்த சி பேனல்ல வந்து வெளியில வந்து இந்த சர்வரோட ஐபி டெடிகேட்டட் ஐபி அட்ரஸ் இருக்கு. அந்த சர்வரோட டீட்டெயில் வந்து இங்கே இருக்கும். ஸோ அதோட ஐபி அண்ட் வந்து டேட்டா யூசேஜ் எவ்வளவு இந்த 35 ஜிபியில் இப்போ 25 ஜிபி யூட்டிலைசேஷன் ஆகிட்டு இருக்கு. டேட்டா பேஸ்னா இப்போ நம்ம எஸ்கியூஎல் டேட்டா பேஸ் இருக்குல்ல அதோட ஸ்டோரேஜ் எவ்வளோ யூட்டிலைசேஷன் ஆகிட்டு இருக்கு அண்ட் இதோட ரேமு அண்ட் உள்ள இருக்காங்க நாட்ஸ் ஃபைல்ஸ். ஸோ உள்ள வந்து எவ்வளோ ஃபைல் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான்.
ஓகே. ஸோ இந்த சர்வரோட யூட்டிலைசேஷன் இல்ல ஏதாவது 100% யூட்டிலைசேஷன்னால எப்பயுமே வந்து ஒரு 90% பிலோவே மெயின்டைன் பண்ற மாதிரி பிளான் பண்ணுங்க. 90 ஓகே. மேக்ஸிமம் 95. அதுக்கு மேல வந்து சர்வர் யூட்டிலைசேஷன் இருக்கக்கூடாது. ம். ஜஸ்ட் ஆமா ரேம் தான் 90. ஏன்னா சம்டைம் வந்து விசிட்ஸ் வந்துட்டு இருக்கும்போது ரேம் யூட்டிலைசேஷன் வந்து 90 கிட்ட போகும். ம். ஓகேங்களா? அப்படி 95 மேல போச்சுன்னா நம்ம சர்வர் அப்கிரேட் பண்ண சொல்லி ரெக்வெஸ்ட் கொண்டு போலாம். ஸோ ஓகே. சம்டைம் அந்த 90 ரேஞ்சில தான் போயிருக்கு. நான் இது வரை செக் ம். பண்ணும்போது நான் மந்த்லி வந்து ஹோஸ்டிங்கோட டீட்டெயில் எடுப்பேன். ம். ஹோஸ்டிங் பேக்கப்பும் எடுப்பேன். ஸோ ஹோஸ்டிங் பேக்கப் ம். எடுக்கும்போது ஹோஸ்டிங் சர்வரோட யூட்டிலைசேஷன் வந்து இங்க நான் போடுவேன். ஸோ ரேம் இதுவரை மேக்ஸிமம் 95, 99 போகும். ம். ஆனா டிஸ்க் யூட்டிலைசேஷன் வந்து 85க்குள்ள மெயின்டைன் பண்ணுங்க. அப்பதான் பேக்கப் ஃபைல் வந்து போடும்போது 100% கிட்ட போயிரும். ஓகே. இது எதுக்கு அப்படின்னா, ஸோ இத வச்சுதான் நம்ம எக்ஸ்ட்ரா டொமைன் வாங்குறோம் அப்படின்னா, ம். அந்த சஜஷன் கொண்டு போக முடியும். எந்த சர்வர்ல போடலான்னு. நீங்க ஓகே. எப்போ வந்து இதுல மேக்ஸிமம் பார்க்குறீங்களோ, அந்த மேக்ஸிமம் போட்டு வச்சுருங்க. ம்ஹ்ம். ஏன்னா மேக்ஸிமம் இந்த கெப்பாசிட்டி வர போறதுக்கு சான்சஸ் இருக்கு இன்னொரு நாள். ம். ஏன்னா நான் இந்த 99க்கு அப்புறமா நான் நெறைய வாட்டி பார்த்தேன். அது கம்மியா தான் இருந்தது. ஆனா நான் ஓகே. 99 தான் போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா, அது அந்த லோடு வர நான் போயிருக்கு நான் பார்த்துருக்கேன். ஓகே. அதனால அந்த மேக்ஸிமம் இது போட்டணும். ஆமா. ஏன்னா நம்ம இன்னொரு நாள் வந்து இப்ப கம்மியா காட்டுதேன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைல் போடலான்னு சொல்லி நம்ம அப்ரூவல் குடுத்துட்டோம் அப்படின்னா, அன்னைக்கு அது 100க்கு மேல போறதுக்கும் சான்சஸ் இருக்கும். என்னைக்கா திடீர்னு லோடு வரும்போது. கரெக்ட்டு. ஸோ நீங்க எப்பயுமே நீங்க என்ன மேக்ஸிமம் பார்க்குறீங்களோ, அத மெயின்டெயின் பண்ணுங்க. ம். ஆனா மந்த்லி ஒன்ஸ் அத செக் பண்ணிக்கோங்க. என்ன யூட்டிலைசேஷன்ல ரன் ஆகுது அப்படிங்கிறது. ம். ஓகே. சர்வர் டிஎன்எஸ் தான் நடத்தணும். இந்த சர்வர் இந்த ஐபிக்கு பதிலா ஃபர்ஸ்ட் ப்ராக்ஸி இருக்கட்டும் ப்ராக்ஸி ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஐபி சேஞ்ச் ஆயிரும். ஐபி சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம சைட் வந்து இப்போதைக்கு லோட் ஆகும். கேட்சின்னு ஒன்று இருக்கும். இந்த கேட்சில் போயிட்டு கான்ஃபிகரேஷன் போயிட்டு பர்ஜ் எவ்ரிதிங்னா கேட்சி கிளியர் பண்ணுங்க. இந்த டொமைனோட டிஎன்எஸ் கேட்சி கேட்ச் வந்து இட். நம்ம இப்போ கிளியர் பண்ணுறோம். ஓகே. லோட் ஆகுது. பட் எங்கேருந்து லோட் ஆகுதுங்கிறத நம்ம அந்த சிடிஎனை வந்து ப்ராக்ஸியை வந்து ஆஃப் பண்ணிட்டு போகும். என்எஸ் ம். லூக்கப் ம். போட்டா நமக்கு இந்த ஐபி வரணும். இந்த ஐபி வரணும். கரெக்ட். ம். ஸோ இது 2, 3 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு நீங்க என்எஸ் லுக்கப் போடலாம். ஓகே ஐபி இதுதான் வருது. ஸோ ஃபைல்ஸ் ம். அப்போ கரெக்டா இருக்கு. ஃபைல்ஸ் கரெக்டா இருக்கனால நம்ம சைட் லோட் ஆகுது. அப்படி இல்லைன்னா வெப் டிக்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஒரு டிக் இன்டர்ஃபேஸ். ஸோ நீங்க இதுலயும் வந்து என்எஸ் லுக்கப் இல்லை அப்படின்னா நம்ம இதுலயும் டிக் பண்ணி பார்த்துக்கலாம். டிக்னா ஜஸ்ட் பிங் பண்ற மாதிரி. ம். லினக்ஸ் பேஸ்ல வந்து அவங்க பிங்குக்கு பதிலாக டிக்னு டிக்னா அந்த அட்ரஸோட ஐபி வந்து காட்டும். ம். ஸோ இப்போயே ஓகே. நம்ம சைட் லோட் ஆகுதுன்னா ஒரு கொஞ்சம் நேரத்தில் இல்லை. ஸோ ஸோ இப்போ கரெக்டாக லோட் ஆகுது. சப்போஸ் உங்களுக்கு வந்து நான் தப்பாக ஃபைல் இது பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் அந்த டொமைனில் போய் நாங்கள் டொமைனை நம்ம எப்படின்னா டெஸ்டிங் தானே போடுறது. ஸோ நான் டொமைனை டெலீட் பண்ண போகிறேன். ம்.
ஸோ இதில் இங்கிலீஷில் போயிட்டு கிளிக் கூட பண்ண தேவையில்ல. நீங்கள் இந்த இடத்துல ரீநேம் பண்ணிட்டீங்கனாலே ஃபோன் மெத்தட் இது வந்துடும். ஏன்னா அந்த குளோபல் டிஎன்எஸ்லாம் கொஞ்சம் அதோட கேட்சிலலாம் இருக்கும். ஸோ சைட்டு ஸோ ஒரு 2 to 5 மினிட்ஸ் ஆகும் ஓகே. சேஞ்சஸ் நம்ம பண்ணும்போது. அதாவது அதே மாதிரி இப்போ இன்காக்னிட்டோ வழியாக ட்ரை பண்ணுங்க. ஏன்னா லோக்கல் சிஸ்டம்னா அது ஒரு கேட்ச் உட்காந்துக்கும். ஸோ சைட் ஓகே. வந்து அதுலேருந்து லோடு ஆகிட்டு இருக்கேன். ம். அந்த டிபி அப்டேட் பண்ணோம்ல ஜி, அது ஏன்னா பிளாக் பேஜுக்கு தான். ஸோ எல்லா சைடுமே இந்த மாதிரி டிபி வச்சு தான் இந்த பிளாக் பேஜ் வந்து கிரியேட் ஆகும். ஓகே. ஸோ அதே மாதிரி தான் இதுக்கும் கிரியேட் ஆகும். பட் இப்போ பார்க்கணும். ராஜா எரர் நீ பாத்துக்கோ ராஜா. ஏன்னா இவருக்கு இப்பதான் புதுசு. அதுவும் பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிருப்போது. இல்லை ஓகே சார். இல்லை நான் அது ஆல்ரெடி வர லாஸ்ட் டைம் வந்து நான் பிரசாந்த் கிட்ட சொன்னேன். அவர் ரஞ்சித் கிட்ட சொன்னாரு. ஆ. ஸோ நீட் இருந்தால் கோடாடி வந்து வேர்ட்பிரஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாங்க. ஸோ நான் ஜஸ்ட் வந்து காமிச்சேன். ஸோ இந்த பிளாக் பேஜ் வந்து இப்படி லோட் ஆகுறதுக்கு அந்த டிபி ஃபைல் தான் ரீசன். யா. ஸோ இப்போ வந்து ஐபிஐ நம்ம வந்து சேஞ்ச் பண்ணாத மறுபடியும் சேஞ்ச் பண்ணி விட்டுருவோம். ம். ஆ. வரும். நம்ம என்னென்னலாம் பண்ணமோ எல்லாத்தையும் டெலிட் பண்ணணும். இதுமாதிரி டொமைன்
ஃபர்ஸ்ட் யூசரை டெலிட் பண்ணலாம். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் ட்ராஷ் வந்து கொடுக்காதீங்க மோஸ்ட்லி. ஏன்னா ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஃபைல் டெலிட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கே கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இது கொடுங்க. ஓகே. இல்லைன்னா ட்ராஷ்ல ஒரு பேக்கப் இருக்கும், உங்களுக்கு ரீஸ்டோர் பண்ண ஈஸியா இருக்கும். ஸோ அந்த டெக் கொடுத்து பழகாதீங்க ஸ்டார்டிங்கு. ஒரு 6 மந்த்ஸ் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அது நீட் இல்லையான்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க அதை ட்ராஷ் வந்து டிக் மார்க் கொடுக்க ஆரம்பிங்க. ஓகே. இப்போ சைட் வந்து லோட் ஆகும், டிக் பண்ணி பார்க்கணும். சரி ராஜா, நீங்க செக் பண்ணி பாரு. இவங்க வேணா அந்த எஸ்ஓபில ஒர்க் பண்ணட்டும். ஓகே சார். இல்லை 2 மினிட்ஸ் தான் ஆக போகுது. ஜஸ்ட் அப்புறம் 2 பேரும் லஞ்ச் போயிட்டு யா சரி. சரி ஓகே ஜி. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்காச்சு? ஒரு டொமைன் எப்படியா லைவ் கொண்டு வரணும், ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் வேணும் அண்ட் என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறது இவ்வளோதான். ஸோ இதில் உங்களுக்கு ஓகே ஜி. ஏதாவது இதில் ஏதாவது டவுட் இருக்கா? நானா செக் பண்ணி பார்த்துட்டு வரேன் ஜி. ஆக்சுவலாக சரி ஓகே. இப்போ கையோட சொன்னதுல இது ஜஸ்ட் புரியுது ஒரே எனக்கு. ஒரு ஓகே. இல்லை சாரி சொல்லுங்க. இல்லை அதான் நீங்கள் எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் இப்போ அந்த WP config .php ஃபைலு இதில் வியூ பண்ணி பார்க்குறது. ஸோ வியூ பண்ணி பார்த்தா அதில் டிபி யூசர் அண்ட் பாஸ்வேர்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் PHP மைண்ட் வின்ல எஸ்கியூஎல் டேட்டாபேஸ்க்கு போயிட்டு ஒரு கிரியேட் டேட்டாபேஸ் கொடுக்கணும். ஸோ அதில் வந்து ஃபைல் வந்து இம்போர்ட் பண்ணணும். அந்த யூட்டிலைசேஷன் ஃபைல் சைஸ் இதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்னொன்று வந்து மந்த்லி இது டாஸ்க் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ரெக்வஸ்ட் வராது. நம்ம லைவ் கொண்டு போகிறது எல்லாமே டொமைன் ஒர்க் ஆகுது. ஸோ டாஸ்க் வைஸ் வந்து நான் ஹோஸ்டிங் வந்து பேக்கப் எடுப்பேன் மந்த்லி எடுப்பீங்க. ஓகே. ஸோ அந்த டைம் தான் இதெல்லாம் நோட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆர்டிஸ்ட் ஸ்டேட்டஸ், ரேம் ஸ்டேட்டஸ் அண்ட் அதோட எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் ஸ்டேட்டஸ் இது எல்லாமே வந்து ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுவோம். ஸோ பேக்கப் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, அந்த ஹோஸ்டிங் சர்வரை வந்து லாகின் பண்ணிட்டு ஸோ பேக்கப் போயிட்டு டவுன்லோடே ஃபுல் பேக்கப். ஓகே. ஸோ இது கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஜிப் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ மெயில் ஐடி ஏதாவது கொடுங்க, கொடுத்துட்டு ஜென்ரேட் பேக்கப்னு கொடுத்துட்டீங்கன்னா ஜிப் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஜிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோடிங் ஆப்ஷன் வந்து இங்கே காமிக்கும். சரி ஓகே. நான் இப்போ கொடுக்குறேன். கொடுத்துட்டு லஞ்ச் டைமில் பார்க்கலாம். லஞ்ச் முடிச்சிட்டோம். ஏன்னா டைம் எடுக்கும், ஒரு 1 hour எடுக்கும். ஸோ இப்போ கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து இப்போ ப்ராசஸ்ன்னு இருக்கும், ப்ராசஸ். ஸோ இது வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம 1 hour கழிச்சு நான் மார்னிங் ஷிஃப்ட் ஸ்டார்ட் பண்ணி இப்போ இன்னைக்கு பேக்கப் எடுக்கணும் அப்படின்னா மார்னிங் ஸ்டார்டிங் வந்தோடனே பேக்கப் டாஸ்க் ஷெட்யூல் பண்ணிட்டு நீங்கள் என்னென்ன டாஸ்க் நீங்கள் ஒர்க் பண்ண போறீங்கன்னு ஷெட்யூல் பண்ணிட்டு
பேக்கப் ரன் பண்ணி குடுத்துட்டீங்கன்னா, ஈஓடிக்குள்ள பேக்கப் எல்லாமே கிரியேட் ஆயிரும். கிரியேட் ஆகி முடிஞ்சுச்சுன்னா, ஷிஃப்ட் முடியும்போது நீங்க டவுன்லோட் குடுத்துருங்க. நைட் ஃபுல்லா டவுன்லோட் ஆகட்டும். ஓகே. இன் பிட்வீன் கூட நீங்க ஒரு சர்வரா குடுங்க. ஏன்னா வொர்க் பண்ணும்போது அந்த நெட்வொர்க் ஃபுல் லேக் எடுக்கும். ஸோ அதனால ஓகே. ஒரு சர்வர் இல்லன்னா 2 சர்வர் தான் நீங்க ஒர்க் டைம்ல எடுத்து முடிக்க முடியும். அது ஓகே. முடிச்சதுக்கப்புறமா மொத்தம் 5 சர்வர் இருக்கு. ஸோ ம். அது 3 சர்வர் வந்து நீங்க நைட்ல குடுத்துருங்க. நைட்ல குடுத்துடலாம். ஓகே. ஸோ பேக்கப்பு அண்ட் வேஃப் மட்டும் பார்க்கணும். ஸோ வேஃபோட கான்ஃபிகரேஷன்ஸு. சரி ஜி, அத நம்ம லஞ்சுக்கு அப்புறம் பார்க்கலாம். சரிங்க ஜி. 2:30க்கு மீட் பண்ணிடலாமா நேத்து மாதிரி? நெஜ்மி 2:30. ஓகே. ஓகே ஃபைன். ஒரு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் நான் வந்து இப்ப நடந்தது எல்லாமே திங்க் பண்ணுங்க. திங்க் பண்ணிட்டு ஒரு 2 ம். o'clock பிரேக் போங்க. 2:30க்கு ம். மீட் பண்ணிக்கலாம். ஓகே ஜி. தேங்க் யூ கைஸ். தேங்க்ஸ். ம்.